அப்பாவுக்காக எந்த ஒரு விஷயத்த மட்டும் பண்ணுன்னு சங்கீதா அவங்க இப்ப சஞ்சய் அவர்கிட்ட சொன்னாங்களா? அதனாலதான் சஞ்சய் அவரும் பேசி முடிவெடுத்து அவரோட படத்தையே தள்ளி வச்சாரா? என்னதான் ஒரு பக்கம் குடும்பத்தோட பிரச்சனை, விஜய் அவர் குடும்பத்தோட இல்ல பிரிஞ்சிட்டாங்க, யாரும் பேசிக்கிறதுலன்னு செய்திகள் வந்தாலுமே குடும்பத்துல இருக்க ஒவ்வொருத்தரும் ஒருத்தரோட ஆலோசனையை கேட்காம இன்னொருத்தர் எந்த ஒரு வேலையும் செய்யறது இல்லங்க. அப்படிதான் ஜனநாயகன் படத்தோட ரிலீஸ் தேதியப்ப சிக்மா படமும் ரிலீஸ் ஆக இருந்துச்சு ஒரு வார இடைவெளியில. ஆனா சஞ்சய் அவரு அப்பாவோட படம் ரிலீஸ் ஆகட்டும், அந்த படத்தை ரசிகர்கள் கொண்டாடட்டும், இந்த நேரத்துல சிக்மாவை ரிலீஸ் பண்ணவே வேண்டான்னு யோசிச்சு முடிவெடுத்து ஆலோசனை எல்லாம் பண்ணி படத்தை தள்ளியே வச்சாராம். அதனால இன்னுமே சிக்மா படம் எப்ப ரிலீஸ்ங்கிறத உறுதியா சொல்லல. இந்த சிக்மா படம் ஆகஸ்ட்ல ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஜூலை 31 இன்னைக்கு ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இன்னைக்கும் ரிலீஸ் ஆகாம தள்ளி வச்சுட்டாங்க. அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் பேசி முடிவெடுத்து ஆலோசனை பண்ணி தான் இந்த சினிமாக்குள்ளேயே வந்தாரு சஞ்சய் அவரும். இந்த படம் ரிலீஸ்க்கும் முக்கியமான முடிவுகள் எல்லார்கிட்டயும் கேட்டு எடுத்திருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. அதுவும் ஜனநாயகன் படம் அப்பாவோட படத்துக்கு எந்த ஒரு டிஸ்டர்பும் ஆகக்கூடாது, அவரோட கடைசி படம் ரசிகர்கள் அதை பார்க்க ஆவலோட காத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு விருந்தா இருக்கணும், அவங்க இந்த படத்தை நல்லா கொண்டாடட்டும், அதுக்கப்புறம் என்னோட படத்தை ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற முடிவுல சஞ்சய் அவரும் இருக்காராம். ஆகஸ்ட்ல கண்டிப்பா இந்த படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்றாங்க. அவரோட உழைப்பு, அதுவும் அவரோட முதல் படம், அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு எவ்வளவோ தடைகளை தாண்டி வந்திருக்க படம் கண்டிப்பா நல்லா வரணும்னு ரசிகர்களும் அவ்வளவு தூரம் அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. சஞ்சய் அவருக்கு இப்பவே அந்த படத்தோட எதிர்பார்ப்பும் அதிகப்படுத்துற மாதிரி நிறைய பேட்டிகள் எல்லாம் எடுத்து படத்தை பத்தி அவர் சொல்லியிருக்க நிறைய விஷயங்கள் எல்லாம் எல்லாரும் கேட்டு கண்டிப்பா இந்த படத்துல அவரோட முழு உழைப்பையும் போட்டிருக்காரு. படம் நல்லா இருக்குங்கிற எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தி இருக்கு. இந்த படத்துல நடிச்சவங்களும் சஞ்சய் அவர் பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அவ்வளவு தூரம் அவர் அமைதியானவரு, அவரோட வேலைகள்ல அவ்வளவு தூரம் பெஸ்டா பண்றாரு, இந்த மாதிரி ஒருத்தரை பார்த்ததே இல்ல அப்படின்னு எல்லாம் விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. சமூக வலைதளங்கள்லயும் அதை அதிகமா பார்க்கவே முடிஞ்சது. அம்மா கிட்டையும் பேசி முடிவெடுத்துட்டு தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ற தேதியை பத்தி எல்லாம் வெளியிடுவாருனும், படம் ரிலீஸ் தேதி வெளியானதும் கண்டிப்பா முதல் முறையா படம் பார்க்க குடும்பத்தோட எல்லாரும் வரப்போறாங்க, சங்கீதா அவங்களும் வருவாங்கன்னு எதிர்பார்ப்பு இருக்கு. ஜேசன் சஞ்சய் அவருக்கு அம்மா எப்பவுமே சப்போர்ட்டாவும் கூடவும் அவ்வளவு ஆறுதலாவும் இருந்திருக்காங்க. அவருக்கு ஆரம்பத்துல பட வாய்ப்புகளுக்காக அம்மா தான் அவ்வளவு சப்போர்ட் பண்ணிருக்காங்கன்னு தகவல் வெளியாகி இருக்குங்க. எது எப்படியோ சஞ்சய் அவருக்கு எல்லாருமே வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க.